ஸோ ஆல்வேஸ் ஹெட்லைட் ஆன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2017 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வர எல்லா வண்டிக்குமே ஹெட்லைட்ஸ் வந்து ஆனில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன ரீசன், எதுக்காக இந்த மாதிரி டெய்லி காலையில் வந்து ஹெட்லைட்டை போட்டு போகணும் அப்படின்னு பார்த்தப்போ அவங்க சொன்ன ஒரு ரீசன் வந்து ஹெட்லைட் வந்து ஆனாக இருந்துச்சுன்னா டூ வீலரில் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு. 2017க்கு முன்னாடி நம்ம பழைய படத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி நம்ம போகிற வழியில் எல்லாம் ஒரு சிம்பிள் பண்ணிட்டே போவாங்க. என்னென்னா நம்ம வண்டியில் வந்து ஹெட்லைட் ஆனாக இருக்குது, ஆஃப் பண்ணுங்கள். நானே நிறைய டைம் பண்ணியிருக்கேன் வண்டி ஓட்டி பழகினப்போ. இதை வந்து கவுண்டர் பண்ணதுக்கு தான் நிறைய வண்டியில் வந்து டிஆர்எல் கொடுக்குறாங்க. அதாவது ஹெட்லைட் வந்து தனியாக இருக்கட்டும், ஆனால் டிஆர்எல் வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாமினார் 400 டாமினாரில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஹெட்லைட் வந்து ஆன் ஆகாது, நீங்கள் காலையில் ஓட்டுறப்போ டிஆர்எல் இருக்கும். பட் நம்ம கிளாசிக் 350 புது வண்டியில் டிஆர்எல் கொடுக்கல. அதனால் நம்ம வண்டியில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஹெட்லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும். ஏன்டா ஹெட்லைட் ஆஃப் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து மார்னிங் ஹெட்லைட் வந்து மெயினாக தேவையே கிடையாது. அது வந்து ஃபாக் அதாவது நிறைய எங்கே மிஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த ஊருக்கு தான் மெயினாக வேணும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஹாலஜன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலஜன் லேம்ப்னால ஃப்ரண்ட் டூம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச், ஹெட்லைட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து தனியாக வாங்கி இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம வாரண்டியை வந்து வாய்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே இருக்க வயர்ஸை வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்படி வாரண்டி வாய்ட் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணுறோம், எந்த வயரும் கட் பண்ணாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப்ஸ் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி நம்ம வண்டியில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண, எப்படி அவங்க பண்ணி கொடுத்தாங்க, அதுக்குண்டான இன்டெப்த் வீடியோ சீக்கிரம் வரப்போகுது. ஆனால் இப்போ நம்ம சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணனால இந்த சுவிட்ச் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வண்டியில் வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து போடாதீங்க, ஏன்னா அது வந்து வாரண்ட்டி வாய்ட் ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்ன மெயினாக தேவைன்னா இந்த சுவிட்ச். இது வந்து என்னோடய பழைய வண்டியில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதனால் நான் அதுலேருந்து கழட்டிட்டேன். இந்த சுவிட்ச் பார்த்தீங்களா, இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து க்ளோஸ் டு ஒரு 450 ருபீஸ் ஆச்சு. பட் நீங்கள் இந்த சுவிட்ச் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, 50 ருபீஸ் கூட நம்ம சுவிட்ச் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அந்த சுவிட்ச் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவிட்சை வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ வாரண்ட்டி வாய்ட் ஆகாமல் நம்ம கட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஐட்டம், இது வந்து H4 கனெக்டர், சரிங்களா. இது வந்து கப்ளர் டு கப்ளர் ஃபினிஷ். இது வந்து நம்ம இப்போ உள்ளே கனெக்ட் பண்ணிட்டு இதில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஒயரை. ஸோ நம்மளோட மெயின் வண்டியில் இருக்க ஒயரிங்கில் நம்ம எதுவுமே நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது. இதில் நம்ம கட் பண்ணி இதில் ஒயரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் எனக்கு இது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு 1 போதும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் இதில் 1 வந்து நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இதுவும் என்கிட்ட இன்னொரு சுவிட்சும் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் எண்டில் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்னென்று நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு தேவையான பொருள் வந்து ஒயர் கட்டர், இன்சுலேஷன் டேப், அப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் இந்த சுவிட்ச். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை வந்து நம்ம வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒயரை வந்து நம்ம இங்கே கட் பண்ணி வைக்க தான் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இப்போ நான் வீட்டிலேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்கனால இதை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ சீக்கிரம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து வீட்டிலேருந்தே ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த சுவிட்சை வந்து நம்ம இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், பார்த்தீங்களா. இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதிலேருந்து நம்ம கீழே வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சுவிட்சை வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது நம்ம டூல் கிட்டில் இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர். நம்ம டூல் பாக்ஸ்லேயே இருக்கும்.
அதோட வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணலன்னா உங்கள் டூல்ஸை பற்றி என்னென்ன தெரியணுன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே வாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நம்ம இந்த டூம்லேருந்து கழட்டக்கூடியது 2 ஸ்க்ரூ. இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்க்ரூ, ஸ்க்ரூஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ. அப்புறம் இந்த சைடில் இருக்கிற ஒரு ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை பிடிச்சி இப்படி எழுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு இது அழகாக அப்படியே கையோடு வந்துருச்சா? அவ்வளோதான். இது ஃபிக்ஸ் பண்ணுறப்போவும் நீங்கள் இதை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மற்ற BS6 வண்டியிலலாம் நீங்கள் வண்டியை வந்து சாவியை போட்டவொடனே உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம கிளாசிக்கில் சாவியை போட்டு நீங்கள் வண்டி எப்படி இருக்கிறப்போ ஹெட்லைட் ஆன் ஆகாது. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஹெட்லைட் ஆன் ஆகும். தெரியுதா? ஸோ வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஹெட்லைட் ஆன் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த கப்பில் ஃபிட்டிங் வந்து நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதை எடுத்துக்கோங்க. இது வந்து அமேசானில் இருக்குது. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்லைட்டோடது, இதை வந்து நீங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த கிளாம்ப் இருக்குல்ல, இந்த ஹெட்லைட்டில் வருதில்ல, இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கிளாம்ப். ஓகேவா? ஸோ இந்த கிளாம்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சா பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்குல்ல இந்த இடம், இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வண்டி ஆன் பண்ணுறேன். ஹெட்லைட் எரியல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹெட்லைட் எரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒயர் கொடுத்துருக்காங்க, ரெட், எல்லோ, க்ரீன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, க்ரீன் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்க, நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இது கீழே வச்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், டைட்டாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ இதை வந்து இங்கே கட் பண்ணிட்டோமா, இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இது பாருங்க, இதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ அந்த க்ரீன் ஒயரை மட்டும் நான் அப்படி கட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து வருதில்ல இந்த ஒயர், இதை வந்து ஆல்ரெடி நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இந்த வழியாக உள்ளே கொண்டாந்துக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இதை வந்து ஒரு எண்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒயரை வந்து நான் இங்கே ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எண்டு வந்து இங்கே கொடுத்து இப்படி கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் எண்ட் இருக்குல்ல, இதை வந்து இங்கே கொடுத்துக்கணும்.
ஸோ இப்போதைக்கு நான் அதை கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். பட் நான் என்னோடய சர்வீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இல்லைனா நான் ஃபஸ்ட்டே இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நான் தேடி கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நிறைய இந்த 2 கனெக்டராக கிடைக்கும். அதாவது இது ஒரு கனெக்டர், இது ஒரு கனெக்டர். அந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து நான் போகல. ஏன்னா அது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒர்க். பட் இதுனா நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஒர்க் தான் முடித்தோமா. அதே மாதிரி எந்த வாரண்டியும் வாய்ட் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போது வண்டியை ஆன் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹெட்லைட் வந்து எரியுது. ஏன்னா இங்கே வந்து சுவிட்ச் ஆனில் இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஹெட்லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேவா. இங்கே பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ டேப் பண்ணியாச்சு. கப்ளர் டு கப்ளர் ஃபிட்டிங் தான். நம்ம வந்து இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா சேஃப்டிக்கு இதை ஃபுல்லாக வந்து டேப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுனால இல்லை. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த பைப் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே டேப் பண்ணியாச்சு. நம்மளோட லைட் செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா இதை வந்து இப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம ஹெட்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோமா. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா உள்ளே புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்லைட்டை கரெக்டாக இந்த சைடு இந்த ஸ்க்ரூவை பார்த்து வச்சு உள்ளே தள்ளிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து நான் இங்கே டைட் பண்ணல, அது மட்டும் நான் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. வண்டி ஆன் பண்ணியாச்சு. 2 லைட் எரியுது. டைகர் லைட் எரியுது, ஹெட்லைட் எரியல. இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஹெட்லைட் எரியல. பட் இங்கே இருக்க ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஹெட்லைட் எரியுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் நைட் எப்போல்லாம் உங்களுக்கு ஹெட்லைட் தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி நீங்கள் ஹெட்லைட் எரிய வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் செலவாச்சு பிரதீப் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த ப்ராடக்ட் 2 பீஸ் வந்து 350 rupees ஆச்சு அமேசானில். சரிங்களா. இது 2 பீஸ் வந்துச்சு. இந்த சுவிட்ச் வந்து எனக்கு 300 rupees. ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு சொல்லி நான் அந்த மெட்டலில் வாங்கினேன். 300 rupees வரும். அதோட லிங்க்கும் நான் அமேசானில் கொடுக்குறேன். இல்லை எனக்கு இந்த சுவிட்ச் வேணாம், நார்மல் சுவிட்ச் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக 50 rupeesக்குலாம் இருக்குது மிண்டாவோட சுவிட்சஸ், ரெட் கலர் சுவிட்ச். அதை வந்து நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வீடியோஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம சேனல் ஆரம்பித்து 1 month தான் ஆகுது. பட் 600 subscribers வந்துச்சு. அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் க்ளோஸ் டு 3000 hours போயிட்டுருக்கு. நம்ம புல்லட் தாத்தா சீரீஸ்க்கும் ஒரு நல்ல ரிவ்யூஸ், அப்புறம் நல்ல வார்ம் வெல்கம் உங்கள்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது என் சைட்லேருந்து கொடுக்கலான்னு பார்க்குறப்போ எனக்கு இந்த 2 வந்துச்சு. ஸோ 2னா நான் ஆல்ரெடி ஒன்று வந்து என் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்னொன்று இருக்குது. இதை வந்து நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருவோம் நம்ம கிளப் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு தான் இதை வந்து நான் இப்போது கிவ்அவே பண்ண போகிறேன். இது வந்து டோட்டலி ஃப்ரீ கிவ்அவே. நானே வந்து உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். இது கூட வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, இந்த ஸ்விட்சும் என்கிட்ட இருக்குது. பட் இந்த ஸ்விட்ச் வந்து யூஸ்டு ஒன் தான், நான் இப்போயே சொல்லிடுறேன். இது வந்து டோட்டலி நியூ, பிராண்ட் நியூ. சரிங்களா. இது 2யும் வந்து நான் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து நான் அனுப்பிச்சி விடுவேன். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
என்னோட இன்ஸ்டா ஐடி, அப்புறம் என்னோட ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக், இது மூணையும் வந்து நான் கீழே வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் மூணையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து டன் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சும்மா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரேண்டமாக எடுப்போம், ஏதாவது ஒரு நம்பர்ஸ் மாதிரி நான் போட்டு அதில் நான் வந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டையும் வந்து நான் ஃப்ரீயாக ஷிப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு. எப்போது மாதிரி கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குற 90% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ என்னோடய யூடியூப் ஸ்டாட்ஸ் சொன்னது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டு, அதே மாதிரி சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. உங்களை மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு இனி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடணுன்னு தோணும். இதே மாதிரி யூனிக்கான கண்டென்ட், ட்ராவல் வாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது பிரதீப். பாய். வண்டியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து விடுறதுக்காக வந்திருக்கிறது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். இப்போ நம்ம வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனைங்க. நீங்கள் எல்லாருமே வந்து மைலேஜ் டெஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்கள்ல. நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணாததுக்கு ரீசன், நம்ம வண்டியில் ஆக்சுவலி ட்ரிப் மீட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு தெரியல. 1500 ருபீஸ்க்கு வந்து நான் வண்டியில் பெட்ரோல் அடித்தேன். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே வந்து சர்வீஸ் வந்து வீடியோ எடுக்க முடியாது, தெரியல ஏன் நம்ம ஊரில் மட்டும் அலோடு இல்லை, மற்ற ஊர்லலாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு. டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேஷன் 1600 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்களேன் எப்படி வேர்த்து, எப்படி வேர்த்து போயிருக்கும். இது வந்து கவின் இங்கே சர்வீஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. சார் நம்ம கிளப்பில் வந்திருக்காரு. வண்டி வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. நான் சொன்ன ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து நமக்கு இப்போது வண்டி ரெடி பண்ணார்.